சரி, செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அவர் செய்த விசித்திரமான செயல் ஒன்றின் காரணமாக பிரித்தானியாவினுடைய அரசர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் தன்னுடைய மிக மூர்க்கத்தனமான ஒரு பதிலை வெளிப்படையாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைத்துக் கொள்கிறோம். 3 இடங்களிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பிரித்தானிய வாழ் மக்களினால் விமர்சிக்கப்பட்டதனை தொடர்ந்து இது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. பிரித்தானியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு அங்கு சென்றிருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு ராயல் அதாவது அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதனை கண்காணிக்கும் பொருட்டு அவர் நடைபாதையாக சென்றிருந்தார். இதன் போது மன்னரோடு சம்பிரதாயபூர்வமாக அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் மன்னரை முந்தி செல்ல முற்பட்டு அவரை முந்தி செல்கின்ற காணொளிகள் சமூக வலைதளங்களிலே பதிவாகின. அதனை தொடர்ந்து பரவலாக அவர் விமர்சிக்கப்பட்டார். பொதுவாக சம்பிரதாயப்படி பிரித்தானிய மகாராணி அல்லது பிரித்தானிய அரசர் முன்னே செல்கும் போது அல்லது அவருக்கு சற்றே இடதுபுறமாக பின்னணியில் தான் வருகின்ற அதிதி செல்ல வேண்டும் அல்லது இடதுபுறத்தால் செல்ல வேண்டும், முந்தி செல்லக்கூடாது, ஒரே இடத்தாலும் செல்லலாம். எப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பிரித்தானிய மகாராணியாக எலிசபெத் அவர்கள் இருக்கின்ற போது கூட அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அங்கே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அங்கே வருகை தந்திருந்தார். இதன் போது கூட இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வருகை தந்தது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் உண்டாக்கி இருக்கிறது. காரணம், பிரித்தானியா பலஸ்தீனை அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சம்பவம் இடம்பெறுகிறதும் மிக முக்கியமாக இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மமதை, தானே பெரியவர் என்ற கர்வம். பிரித்தானியா உலகின் முடிசூடா நாடு என்று அழைக்கப்படுகின்ற பிரித்தானியா உலகினுடைய மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்த நாடு. எனவே அது எனக்கு கீழ்தான் இப்போது இருக்கிறது என்று சொல்வதை போன்ற ஒரு கம்பீர தோற்றத்தை கொடுக்க முயற்சித்த இப்படி பல விடயங்களை கூறலாம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கசிந்து கொண்ட ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் அந்த இடத்திலே மன்னரை முந்தி செல்ல முற்பட்ட போது அணிவகுப்பு மரியாதையினுடைய இராணுவ வீரர் கையில் இருந்த வாளை தூக்கி அவர் காட்ட முயற்சிக்கின்ற போது அவர் அதனை நகைச்சுவையாக பார்க்க முற்படுகின்ற போது பிரித்தானிய அரசர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், தயவு செய்து வாளை மாத்திரம் மரியாதையாக பாருங்கள், வேறு எதுவும் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர் சிரித்துக்கொண்டே அதனை கடந்து சென்றிருக்கிறார். பின்னர் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களினுடைய அருகிலே சென்று அவர்களோடு பேச முனைந்திருக்கிறார். இதுவெல்லாம் அமெரிக்காவுக்கு மிக கேவலமான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டிருக்கிறது என்று சமூக வலைதளத்தில் பரவலாக பேசப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பதிலை தருகிறேன் என்று கூறி தன்னுடைய பேங்கட் உரையிலே பிரித்தானியாவினுடைய, அதாவது இங்கிலாந்தினுடைய, வேல்ஸினுடைய மற்றும் அதாவது பிரித்தானியாவினுடைய அரசராக இருக்கக்கூடிய 3ஆம் சார்ல்ஸ் என்ன செய்திருக்கிறார் என்றால், தன்னுடைய உரையிலே இங்கே பிரித்தானிய மண் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோல்ஃப் மைதானத்தை போல் இருக்கிறதோ தெரியவில்லை என்ற நகைச்சுவையாக கூறி பதிலற்று வாய் மூடி போகின்ற அளவுக்கு மௌனிப்பு செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய அரசரை என்ன சிறு விளையாட்டு பிள்ளை என்று நினைத்தீர்களா? இஸ்ரேல் பிரதமர் போன்று கைப்பாவையாக உங்களுக்கு கீழ் அடங்கி இருக்கக்கூடிய ஒருவர் என்று நினைத்தீர்களா? அது பிரித்தானியா. இன்று அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அது பிரித்தானியா என்பதை மறவாதீர்கள். கூறிவிட்டு அவர் கூறியிருக்கிறார், உங்களையும் எங்களையும் இணைக்கின்ற, யோக்கிலிருந்து நியூயார்க்குக்கும் பர்மிங்ஹாமிலிருந்து மாளிகைக்கும் இணைக்கின்ற ஒரே பொது மொழி ஆங்கிலம் என்பதால் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று ஒரு போட்டிருக்கிறார் என்று எங்களுடைய ஊர் வழக்கில் சொல்லலாம் இல்லையா? அப்படி செய்து வைத்திருக்கிறார் பிரித்தானியாவினுடைய அரசர். எது எப்படியோ உலகத்தினுடைய கொற்றம் அடக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தன்னை பெரிதாக நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யுக்ரைனுடைய ஜனாதிபதி என்னதான் அவர் யூதராக இருந்தாலும் தன்னுடைய நாட்டுக்கு வருகின்ற போது பிரதிநிதியை கேலி செய்திருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் அடிந்த ஆடை தொடர்பிலே, அவரினுடைய விடயங்கள் தொடர்பிலே. ஆனால் இதே அமெரிக்க ஜனாதிபதிக்கு வெளிநாடுகளில் செல்கின்ற போது கிடைக்கின்ற வரவேற்பை விட அவர் அதில் கிடைக்கின்ற விடயங்களை தேவையற்ற விதத்தில் உபயோகப்படுத்துகின்ற போது என்ன நடக்கும் என்பதற்கு பிரித்தானியா இப்போது அவருக்கு உதாரணம் கற்பித்திருக்கிறது. ஆனால் என்னதான் சொன்னாலும் பைத்தியத்தை மாற்றலாமா? முடியாது இல்லையா? அதனால் அதை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் என்றும் இப்போது இணையத்திலே பேசிக்கொள்கிறார்கள். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.